திருப்பரம்பூர்ல பொம்மையை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா, பொம்மை எடுத்து வச்சிட்டாங்க. இதை விட இது பெட்டர் அப்படின்ட்டு. ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி சந்தேகப்படுறாங்க. சரி, பாவம் இங்கே வந்துட்டு பார்த்தா தாவேகா வந்துட்டு சந்தேகப்படுறாங்க, அங்க பாத்தீங்கன்னா மம்தா சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்ன கோபம் அப்படின்னம்னா, எவ்வளவு பெரிய மாபெரும் கட்சி தலைவர் ஆதரவு கொடுத்திருக்கிற இதை ஒரு இடத்துலயாவது இந்த நன்றி கெட்ட பழனிசாமி பேசியிருக்கிறாரு. எடப்பாடியும் சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு தாவேக வேட்பாளர் வந்து எடப்பாடி தொகுதியில காணாப்பிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸான செய்தி. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாராங்க, நின்றார், விழுந்தார், ஊர்ந்தார், தொட்டார், காலை எழுந்து நின்றார் முதல்வராக அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்களும் உதயநிதி மாதிரி சொல்றீங்களே. ஏங்க, உதயநிதி வந்துட்டு விஜயினுடைய தொகுதியில கூட விஜய் பேரிலேயே 4 வேட்பாளர்கள். யாரு? ஒருவேளை இந்த ஆதவ அர்ஜுனா வேலையா கூட இருக்கலாம். இந்த நாட்டினுடைய வரலாற்று இப்படி 2 பேருக்காக 9 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிலைகாணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் களத்திலேயே வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற சில விஷயங்கள், குறிப்பாக பிரஷர் மாத்த போடுங்க, பிபி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடலூர்ல பேசுகிற போது பால்டாயில் குடிச்சு போக வேண்டியது அன்னைக்கு மிஸ் ஆகி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது முகம் சுளிக்க வைக்கிறதா இல்லை இது இயல்பானது தானா? இல்லை, இதெல்லாம் வந்துட்டு ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விடயம் தான். நான் இப்போ சின்னதுலேருந்தே நான் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் ஒரு லெவலில் நடக்கும். இப்போ தலைவர் லெவலில் ப்ரமோட் ஆகிருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க. இதெல்லாம் இருக்குதுன்றது, உயிரோடு இருக்குதுன்றது இது பேசினா தான் தெரியும்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்னைக்கு மேலே வரைக்கும் வந்திருக்குது. இப்போ குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒன்று வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவர் தெரியாதே வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் தொடர்பாக அந்த காலகட்டத்தில் நடந்த விடயங்கள், ஒரு மரணத்தினப்போ நடந்ததெல்லாம் வந்துட்டு ஏதோ கடற்கரையில் இடம் தராத மாதிரி அவர் வந்துட்டு ஒரு புழுக அவிழ்த்து விட்டார் இவர். அது ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது அப்படின்றது. நான்லாம் இப்போ பழைய காங்கிரஸில் தான் இருந்தேன். பெருந்தலைவர் காமராஜர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் எடுத்துகிட்டு போயிட்டு காந்தியினுடைய சீடர், காந்தியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் அவர் உயிரை விட்டார் பெருந்தலைவர். அவர் பேசும்போது உணராத பேசினார். அது வந்துட்டு ஸ்டாலின் எதிர்த்து பேசினார். அதே நேரத்தில் அப்புறம் உதயநிதி வந்துட்டு என்னோட வயசு அனுபவமாக வயசு அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற கேள்வி. அதுக்கு தான் இவர் வந்துட்டு இந்த காலில் இது பாருங்க, இந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு அப்படி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அப்படி டெவலப் ஆகுது, ஒருத்தரோட ஒருத்தர் டெவலப் ஆகுது. அது கடைசியில் பாலிடாலில் வந்து நின்று இருக்குது. இன்னும் அடுத்தபடியாக எங்கே போய் நிற்கும்னு தெரியல. வெயில் வேறு அதிகமாகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிட்டு கமெண்டெல்லாம் அடிக்க முடியாது. இதில் எந்த இடத்துலையும் சப்ஸ்டன்ஸ் இல்லை, உள்ளீடு இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் வந்துட்டு தாக்கி பேசுகிறாங்க. அது அந்த திமுககாரங்களுக்கு, அந்த அண்ணா திமுககாரங்களுக்கும், அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு செறி போட்டோம், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம் நிறைய முடக்குறாங்க. மாதவர்ஜுனா வந்து ஒரு முக்கிய குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. சென்னை காவல் ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நெருக்கடி கொடுக்குறாரு. நாங்கள் 2-6ன்னு டைம் கேட்டால் அவங்க 2-3ன்னு டைம் கொடுக்குறாங்க. அதிகாரிய இவரை வந்து மாற்றணும், அருண் ஐபிஎஸை வந்து மாற்றணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆணைக்கிணங்க இவர்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மறுபடியும் முன்வைக்கப்படுது. நாளைக்கு திருநெல்வேலியில அவர் பிரச்சாரம் மேற்கொள்றதா இருக்கு. நிஜமாகவே நெருக்கடிகள் இருக்கா அல்லது செயற்கையாக இது உருவாக்கப்படுதா? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, 2-6 ஒரே நாளில் பரப்புரை பண்ணுறதுக்கு 2 மணிக்கு ஒரு டைம் வேணும், 6 மணிக்கு ஒரு டைம் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க 2 மணிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, 3 மணிக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஏன் பண்ண முடியாதா? விஜய் என்ன ஒரு தடவை அப்படி மைக்கை பிடிச்சாருன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படி பொழிகிறவர் அவர். விஜய் பேசுறது 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் பேப்பர் திருப்புறதுக்கு ஆகிடுது, 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஆகிடுது, 5 10 நிமிஷம், அவ்வளோதானே. ஸோ கையாட்டுறதுக்கு ஒரு அலவன்ஸ் ஒரு 2 மணி நிமிஷம் கையாட்டு போகிறாரு, இவ்வளோதானே. இதில் எதுக்கு வந்துட்டு 4 மணி நேரம் கேட்குறீங்க? அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, கரெக்டாக ஒரு 2 மணிக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ரௌடு கிட்ட பேசி ஆகணும். அது அவங்களுக்கு பத்தாது.
2 மணின்றதை அப்படியே கூட்டம் சேரட்டும் சொல்லிட்டு அங்கேயே ஒரு 6 மணி ஆக்கிடுறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது விஜயால் முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 மணின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 9 மணிக்கு வர வேண்டியது. அப்போ அந்த இடத்துலையும் பயங்கரமாக கூட்டம்லாம் சேர்ந்துருக்கும். அப்படியே அது கூட எடுத்து அந்த பஸ்ஸை விட்றது. இதெல்லாம் தான் இவங்க பண்ணி மாட்டிக்கிட்டு டெல்லிக்கும் சிபிஐ அலுவலகத்தில் இருக்கிற டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க விமானத்தில். ஒரு தடவையும் 50 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு 60 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, சைதாப்பேட்டை நீ கேட்குற, சைதாப்பேட்டை தேரடி திடல் நேராக இறங்கி அப்படி வந்துட்டு அப்படி போனேன்னா சைதாப்பேட்டை தேரடி திடல். அந்தாண்ட பகுதியிலேருந்து மக்கள் வர போகிறாங்க, இந்தாண்ட பக்கமே நீ நிற்க போகிற, பேச போகிற. காரணேஸ்வரர் கோயில் வரைக்கும் 150 மீட்டர் இருக்குது தூரம். நீ பேச போகிற, ரைட்டா? எவ்வளோ பேச போகிற நீ? 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதானே? என்ன வா பேசிட்டு போ. சொல்கிறல்ல 2 மணின்ட்டு, 2 மணிக்கே உன் ரசிகர்கள் வந்துட்டு கூடுவாங்க இல்லையா, போதும்ல. அப்புறம் நீ அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு நீ அகன்ற வேற இடத்துல 3 மணிக்கு நீ போகிற இடத்துக்கு 3:30 மணிக்கு போலீஸ்காரன் வேணாம் நான் சொல்ல போகிறேன். அடுத்த இடம் ஜெயராஜ் தேட்டரோ அல்லது டி நகர்னா அந்த டி நகருக்கு போக போகிறேன் இல்லையா, போயிட்டு அங்கே போயிட்டு பேச போகிறேன். எவ்வளோ தூரம் சைதாப்பேட்டை டு டி நகர்? 35 கிலோமீட்டர் இருக்குமா? சைதாப்பேட்டைக்கு டி நகருக்கும் அவனுக்கு இடைவெளி 35 இருக்கணும்ல. 35 கிலோமீட்டர் இருக்காது, 32 33 கிலோமீட்டர் தான் இருக்கும். போயிட முடியாதா அது? அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிட முடியாதா? என்ன நம்ம கிட்ட காது குத்துறாங்க இவங்கெல்லாம். இல்ல மத்தவங்க தொகுதிக்கு பாத வருதுன்னா வருத்தப்படுறாரு. முடிக்கிறேன் நான். போகலாம்ல. அங்கே போயிட்டு டி நகர நல்ல பிஸியான இடம், எப்போதும் க்ரௌடு இருக்கும். நீ போனீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் பொதுமக்கள் கூட வேற வழி இல்லாத உன் பேச்சு கேட்க வேண்டியது இருக்கும். அங்கே போயிட்டு உன் பஸ்ஸை நிறுத்திட்டு அப்படின்னா ஒரு ரசிகலாம் வந்துட்டு உடனே வந்துட்டான்டா அப்படின்னு அப்படியே கேட்டுட்டு இருப்பான். உனக்கு என்னாச்சு? பொதுமக்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு விஜயகாந்த். விஷயம் என்னன்னா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குது. விஜயால பேச முடியல. ரெண்டாவது இவங்களுக்கு க்ரௌடை திரட்டணும். இவங்களுக்கு எப்படி நம்மனா, இப்போ 2 மணின்ட்டு ஒரு 4-5 மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள க்ரௌடெல்லாம் அப்படியே ஏறி அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பெரிய பிரிட்ஜ் ஒன்று இது ஃபாரஃபட் வால் இருக்குது, அது மேலாம் ஏறி உட்காந்துக்குவாங்க. ஏறி உட்காந்து தலைப்பா விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் அவர் வந்து கையாட்டிட்டு முட்டாள்தனமாக பேசிவிட்டு போவார். போகும்போது பாதி பேர் இப்படி இறங்கிலாம் போக மாட்டாங்க, அப்படியே ரயில்வே குதிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரெயின் வரும், அது ஒரு 5-6 பேர் அடிபட்டு சாவாங்க. எங்களுக்கான பாதுகாப்பு உறுதி இல்லை, எமது ரசிகர்கள் எல்லாம் அப்படி விட்டுருக்க கூடாது, போலீஸ் அங்கெல்லாம் வால் மேல எல்லாம் போலீஸை உட்கார வச்சிருக்கணும். இந்த ஆதுவர்ஜனா பேசுவான் முட்டாள்தனமா. இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, வந்ததுக்கும் போனதுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ரெக்கார்டு வேணும். அவர் போறாரு வர்றாரு, அடிபடுறாங்க சாவுறாங்க, ஆனா விஜய்க்காக உயிரை கொடுக்குறாங்க. ஆல் இண்டியா லெவல் அவங்க பதிவு பண்றாங்க, எவ்வளவு பேர் சாவுறாங்க பாரு. ஆனா யாரும் பாரு விஜய் குற்றஞ்சாட்டல பாரு. அப்படி இப்படி ஒரு கதையை கட்டி ஒரு வரலாறை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. விஜய் இல்லை. ரெண்டாவது ஆக்சுவலா விஜய்க்கு என்ன குறை அது சொல்லுங்க. பேசத்தான் வேணும்னா 2 மணிக்கு பேசிட்டு போ, இன்னொரு இடத்துல போயிட்டு 3 மணிக்கு பேசிட்டு போ. ஏதோ சைதாப்பேட்டையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு பெரம்பூர்ல கொடுத்தா மாதிரியும் இங்க 2 கொடுத்துட்டு அங்க 3 கொடுக்குறாங்க அப்படின்ற. 2 மணிக்கு எந்த இடத்துல கொடுத்தாங்க, 3 மணிக்கு எந்த இடத்துல கொடுத்தாங்க சொல்லு. போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணு. எப்படிங்க நாங்க பயணம் பண்றது, சைதாப்பேட்டைக்கு டி நகருக்கிடையே 35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணு. அவன் உடனே ரிட்டர்னில் கொடுன்னு கேட்பான். கேட்டுட்ட உடனே அது பப்ளிக் அதில் போட்டுருவான், பப்ளிக் டொமைனில் போட்டுருவான். போட்ட உடனே நம்ம எல்லாம் எடுத்து கிண்டல் பண்ணி கீழ்ச்சி எறிஞ்சிருவோம். உடனே சும்மா அப்படியே போகும்போது அப்படியே பேசிட்டு போக வேண்டியது, இவ்வளோதான். விஜய்க்கு ஏதோ ஒரு குறை இருக்குது. அது உடல் குறையோ மென்டல் குறையோ தெரியாது நமக்கு. யாரும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி வராரு, நிற்கிறாரு, பேசுறாரு, க்ரௌடு சேருது, பேசி முடிச்சுட்டு போறாரு, க்ரௌடு கரைச்சிருது. ஸ்டாலின் வந்துட்டு தனியாக எப்போதும் கிரவுண்டு தான், அவர் கிரவுண்டை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. எந்த இடத்துலையும் வந்துட்டு மக்களை வாங்குங்க ரசிகர்கள் எல்லாம் அந்த மாவட்டம் கூப்பிடுறதோட சரி, போஸ்டர் ஓட்டிடுறாங்க, முடிஞ்சு போச்சு. உதயநிதி வராரு, ரோடோட வராரு, பேசுறாரு, போயிடுறாரு. கனிமொழி வராங்க, ரோடோட வராங்க, பேசுறாங்க, போயிடுறாங்க. உனக்கு மட்டும் என்ன குறை? இல்லை இப்போ நடிகர் அன்பு அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னா, கடந்த 2021 தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் போட்டியிட்டார். அவர் எல்லா சந்து புந்து எல்லாம் இறங்கி கால்வழியோட பிரச்சாரம் பண்ணாரு, போனாரு, மக்களை சந்திச்சாரு, க்ரௌடு வந்துச்சு, அவரையும் பிடிச்சி இழுத்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதையும் மீறி போனாரு, ஒரு ஹெவி காம்படிஷன் அங்கே கொடுத்தாரு. கடைசி வரைக்குமே ஒரு காம்படிஷன் அங்கே இருந்தது. அந்த மாதிரி தன்னுடைய தொகுதிக்கு இப்போ ஆதவர்ஜனா வருத்தப்படுற மாதிரி வில்லிவாக்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கணும் விஜய், ஆனால் தடுத்துட்டாங்க காவல்துறை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பெரம்பூருக்கு அவருடைய தொகுதிக்கு போகலாம், இல்லை திருச்சி கிழக்குக்கு போகலாம், அவங்க அங்க மக்களை போய் நடந்து போய் சந்திக்கலாம், தெருவுக்குள்ள போகலாம் அப்படின்ற அந்த மனப்பான்மை ஏன் விஜய்க்கு வரவே மாட்டேங்குது? இல்ல, அவரு விஜய் வந்துட்டு எப்படி நினைக்கிறாரு அப்படின்னோம்னா வந்துட்டு, விஜய்க்கு 2 விதமான அச்சுறுத்தல்
அதாவது அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அச்சத்தை நான் சொல்ல வரேன். ஒண்ணு வந்துட்டு ரசிகர்களுக்குள்ள வந்துட்டு யாராவது வந்துட்டு ஏதாவது பண்ணிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? 2வது விஷயம், அவருக்குள்ள ஏதோ இந்த மாதிரி பயணம் பண்ணி இந்த மாதிரி ஒரே நாள்ல 2 கூட்டம் பேசுறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. ஏதோ ஒரு உடல் சிக்கல், அது மனச்சிக்கல் ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு தெரியல. அதனாலதான் வந்துட்டு இவங்க இதெல்லாம் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு பழி இன்னொருத்தர் மேல போடுறது. புத்திசாலி விளையாட்டு விளையாடுறாங்க இவங்க. பாட்டில் வந்து விழுந்தோடனே பாத்தீங்களா திமுக அடிச்சு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து காட்டினேன். போலீஸ்கார எடுத்தாங்க, பாத்தீங்களா யார் அடிச்சது அப்படின்னு காட்டிட்டான். உங்க முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. இப்படித்தான் இவங்க என்னைக்காச்சும் இவங்க பேசுனது உண்மைன்னு நிரூபணம் ஆச்சா? திமுக தான் அப்படின்னாங்க, இல்லடா தேர்தல் ஆணையம் அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ஒரு ஒரு இடத்துலயும் நடக்குது. இப்ப சொல்றாரு ஒரு இடம் பொதுக்கூட்டம், 3 இடம் வந்துட்டு தெரு பிரச்சாரம் விஜய்க்கு நெல்லையில. என்ன அதுல குறை? எங்க மேல 51 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. 51 நிபந்தனைகள் என்ன? என்ன நிபந்தனை? விஜய் வந்துட்டு வண்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற நிபந்தனை அந்த 51 நிபந்தனைகளையும் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் தானே செங்கோட்டையன் சொல்றாரு. இல்ல 51 நிபந்தனைகள் ஏதோ பெருசா சொல்றாங்க. எதுக்கு 51 நிபந்தனை? ஓம் சேஃப்டிக்கு தாங்க விட்டுறோம். உங்களுக்கு நிபந்தனைலாம் எதுவுமே கிடையாது. போலீஸினுடைய ப்ரொடெக்ஷனும் இருக்காது. வருவியா நீ? எல்லாம் ஏறி உன் மேல உள்ள பூச்சிருவாங்க. பூசணிக்காய் மட்டும் தான் தூக்கி உள்ள போட்டாங்க. அடுத்த முறை பலாப்பழத்தை தூக்கி உன் தலைமையில அடிப்பாங்க. அன்புல தானே அடிப்பாங்க. டோப்பெல்லாம் கழட்டிடும். புரியுதா? இந்த ஆளுக்கு பயம் அதுதான் நினைக்கிறேன். எவன் பிடிச்சி இழுத்து விட்டான் அப்படின்னோம்னா மொத்தமானவன் போயிட்டு மார்க்கெட்டும் போயிட்டு அப்புறம் சினிமா வாய்ப்பு கூட இல்லாத போயிடுமோன்ற ஒரு பயம் தான் அந்த ஆளுக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. என்ன நீ பேசி கிழிக்கிற நீ? நாங்க தான் பார்த்தோமே கடைசியா புதுச்சேரியில் நீ கிழிச்ச கிழிய. உனக்கு என்ன தெரியுது? ஏதாவது தெரியுதா? பட்ஜெட்டை பத்தி ஏதாவது பேசுறியா? புதுச்சேரியுடைய வருவாய் எவ்வளவு தெரியுமா? செலவு எவ்வளவு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒரே ஒரு இடத்துல பேசிட்டு ஓடியே வந்துட்ட நீ. அதோட அவ்வளவுதான். வந்து வீட்டுல என்ன பண்ற? சரி வீடியோ எடுத்து வெளியிடு. அப்ப வெளியிட்டல கரூருக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து டாக் பேக்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி பேசுறவங்களை வச்சுட்டு முதல்வர் அவர்களே அப்படி பேசுறேன்ல, அந்த மாதிரி ஏதாவது பேசு. செய்தப்பட்ட வாக்காளர் பெருமக்களே நான் அன்னைக்கு வரல தெரியுமா அப்படின்னு பேசி போடு. ஆன்லைன்லயாவது பிரச்சாரம் பண்ணுங்க. ஏதாவது பண்ணு. அது நீ வந்தது நோக்கம் என்ன உனக்கு? நீ சொல்லக்கூடிய உனக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு குறைபாடு எல்லாத்தையும் சொல்றல, இப்படி பண்ணிட்டு போயிட்டே இரு. எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு எங்களை தான் அழுத்துறாங்கன்னு உங்களை அழுத்துறதுல என்ன இருக்குது? வேட்பாளரே இல்லை உங்களுக்கு. விட்டுட்டு ஓடுறான் வேட்பாளரே. இன்னும் சரியா 13, 14 நாள் தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. 2 வாரம் இருக்கு. 21ஆம் தேதி வரைக்கும் பரப்புரை. இந்த ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட உடனே ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டு பூந்துக்கிட்டாங்க அவங்க வீட்டுல. அவ்வளவுதான், நான் இதுக்கு மேலே பரப்புரைக்கே வரமாட்டேன், பாதுகாப்புலாம் இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது ஏதோ ஒரு பிளான் பண்ணுது. இந்த குழுக்களுக்கு வேற என்ன தெரியும்? மக்களை சந்திக்கிறதே உங்களுக்கு அலர்ஜியா இருக்குதுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலர்ஜியா இருக்குது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன? உடல் குறையா, மனக்குறைவா, என்னன்னு தெரியல. ஆனா இவர் மக்களை கண்டு ஓடுறாரு. வரமாட்டாருன்னு முடிவு பண்ணி இப்போ திருப்பரம்பூர்ல பொம்மையை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா, பொம்மையை எடுத்து வச்சுட்டாங்க. இதை விட இது பெட்டர் அப்படின்ட்டு அவனுடைய ஆளே ஒரு பொம்மையை வச்சுக்கின்னு இதாண்டா விஜய் பார்த்துங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை விட இன்றைக்கு விஜய் பரப்புரை நீ வீடியோவில் பேசிட்டேன்னு வச்சுக்க, அவன் வந்துட்டு ஒரு வைடு ஸ்கிரீனில் போட்டு பொதுக்கூட்டம் மாதிரியே நடத்திடுவான். 7 மணிக்கு பொதுக்கூட்டம், 7:30க்கு வந்துட்டு விஜய் பேசுவார் அப்படின்ட்டு. விஜய் உன்னை விரிவாக்கம் தொகுதி பொதுமக்களே நான் ஏன் இங்கே வர்றேன், நேரில் வர்ற தெரியுமா? பேசு. என்னையாது இல்லை, அதையுமே பண்றது இல்லையா அவரு? ஐடியா கொடுக்கல. இப்போதானே கொடுத்துருக்குறோம். நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ ஐடியா கொடுத்துருக்குறோம் இங்கே இருந்துட்டு. ஆனால் சம்பாதிக்கிறதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி, ஐடியா கொடுக்குறதெல்லாம் நம்மளும் இதெல்லாம் ஒன்றும் சளைக்கிறது இல்லை. ஐடியா கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். என்ன பண்றது? புத்தி இருந்தா தானே யோசிக்கிறதுக்கு. அது வேற புத்தி இருக்கும், ஆனால் வேலை செய்யணும். அதுக்கு வேற நீங்க என்ன ஃபீடு பண்றீங்கன்னு தெரியாது. அது வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்க சொல்ற பதிலுக்கெல்லாம் வந்து அவரு நாளைக்கு பேசுவார்ல விஜய் அவர்கள். பேச மாட்டாரு. நமக்கெல்லாம் பேச மாட்டாரு. அவருக்கு தெரியும் நம்ம ஒன்று போட்டு விட அவனே பார்த்து இழுத்து விடுவான், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அவரு. விஜய்க்கு நம்ம மேல ஒரு பாசம் இருக்குது இல்லை? ஐயா ஒன்று ஏதோ இப்படி கண்டுபிடிச்சு சொல்றாரு,
ஐயா அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாருங்க, வீடியோவில் பேசுவார் பாருங்க, வந்துடுவார். அவருக்கு என்னன்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு வந்துடணும். எல்லா எல்லா பெருமையும் அல்லாவுக்கேன்னு சொல்றாங்கல்ல பாய்ங்க, அந்த மாதிரி எல்லா கிரெடிட்டும் எனக்கே வரணும். எல்லா பழியும் ஸ்டாலினுக்கு போயிடணும். எல்லா பழியும் ஸ்டாலினுக்கு போயிடணும். எல்லா பெருமையும் விஜய்க்கு வரணும். விஜயை பார்த்து எப்படி முடக்கிறாங்க பார்த்து, அவருடைய தோல் மேல ஸ்டாலின் காலை வச்சு அழுத்துறாரு அப்படின்ற மாதிரி போறாங்க. இதுல ரீசெண்டா மம்தா பானர்ஜி கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பாஜக, காங்கிரஸ் கட்சி எல்லாம் வந்து ஒரு உடன்பாட்டுக்குள்ள இருக்காங்க, ரகசிய உடன்பாடோட இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ், பாத்தீங்களா? பாஜக, திமுக பார்த்த அந்த செய்தியை தந்தி செய்தியில பார்த்தேன். அப்புறம் விவரம் என்ன அப்படின்றது நீங்க கொடுத்த அதில் தான் பார்த்த உடனே தெரியுது. தமிழ்நாடு திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாடு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து கிம் ஹக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைவராரு, பொதுச் செயலராக இருக்கிறாரு. அவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு 2500 பேர் அந்த பொதுக்குழுவில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 6500 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்த்து எல்லாரையும் கூட்டியிருக்கிறாரு. ஒரு பெரிய ஹோட்டலில் கூட்டியிருக்கிறாரு. கூட்டிக்கிட்டு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் விவாதிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு எப்படி இருக்கணும், தமிழ்நாடு எப்படி வளரும், எவ்வளோ உயரத்துக்கு வளரும். இது வரைக்கும் இவர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு 6.5 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்குது. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 10 சென்டிமீட்டராவது வளரணும் தமிழ்நாடு அப்படின்றதுக்காக அவங்களாம் பேசியிருக்கிறாங்க. பேசி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த அளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் வளரணும் அப்படின்னா தமிழ்நாடு, அதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று, ஒரு தீர்மானம் ஒன்று போட்டு அதை வந்துட்டு ஒரு லெட்டர் அடிச்சு எடுத்து போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த லெட்டர் காப்பி அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் அங்கே அனுப்பியிருப்பாங்க போல. ஏற்கனவே கடுப்பில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இதையும் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு திமுக தலைவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு அவங்களுக்குலாம் தெரியாது. புரியுதுங்களா? சரி போட்டு விட்ற அப்படின்னோடனே நம்ம தந்திக்கு எப்போதுமே ஒரு செய்தி ஆர்வம் அதிகம். செய்தியை முந்தி தருவது தந்தி, அதானே அவங்க. ஸோ முந்தி தந்துட்டாங்க தப்பா. இல்ல அதுலயே அந்த அறிக்கையிலே வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய, அபிஷேக் பானர்ஜி அவர்களுடைய ஆசியோடு ஒப்புதலோடு இந்த ஆதரவு நாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்லிக்கணும், வேற வழி இல்லை இல்லையா. ஆசீர்வாதத்தோட நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லலையா. அந்த மாதிரிதான் அது. சும்மா அவர் மம்தா பானர்ஜியை கேட்டதான் ஸ்டாலினை பத்தி தெரியும். ஸ்டாலின் மம்தான்னா எவ்வளோ இதில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். யாரு பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாதா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இங்கே வந்துட்டு இவங்க திமுக கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ, அங்கே வந்துட்டு சிபிஎம் சிபிஐலாம் வந்துட்டு கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் வந்துட்டு இந்த இவிஎம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான கவுண்டர் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத யார் ஆதரவு அளிக்கிறாங்க, யார் எதிராக அளிக்கிறாங்க. எவ்வளோ கேஸை போட்டிருக்கிறாரு ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ கேஸ் வருது. அதெல்லாம் மம்தாவுக்கு தெரியாது இருக்குமா? கிம் ஹக்கீம் அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இல்லை கிம் ஹக்கீம் யாருன்னு தெரியுமா? அதிகாரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அதுக்கு பதிலாக பாஜகவுக்கு தோதான ஆட்களை வந்து இங்க நியமிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு இங்க எங்களுடைய அதிகாரிகள் அனுப்புறாங்கன்னா அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கும், ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி சந்தேகப்படுறாங்க. சரி, பாவம் இங்க வந்துட்டு பார்த்தா தாவேகா வந்துட்டு சந்தேகப்படுறான், அங்க பாத்தீங்கன்னா மம்தா சந்தேகப்படுறாங்க. அவர் பாட்டுக்கு எங்க போயிருக்கிறாரு, விருதுநகர் அப்படி இப்படிலாம் போயிட்டு நாளைக்கு தான் அவர் செங்கல்பட்டு பக்கமே வராரு. என்ன பண்ணுவார் பாவம் ஸ்டாலின். தமாஷா இல்லை இதெல்லாம். இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் தமாஷா இல்லை. ஏதோ ஒன்று விட்டு அடிக்கிறது பாருங்க. இப்போ இந்த ஹக்கீம்ன்ற ஒரு ஒரு மாபெரும் தலைவர், தன்னிகரற்ற தலைவரை பற்றி நம்ம பேசுகிறோம்ல இன்னைக்கு, யாருக்காவது தெரியுமா? என்ன சார் ஐயநாதன் சாரே பேசியிருக்கிறாரு, ஹக்கீம்ன்ற மாபெரும் தலைவர் ஐயா உங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஐயா அவ்வளோ பெரிய பொதுக்குழு செயற்குழு கூட்டியிருக்கிறீங்களாமே, நீங்கள் 3 நாள் விவாதிச்சிருக்கிறீங்களாமே, யாருக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்ட்டு. எனக்கு என்ன கோபம் அப்படின்னம்னா, எவ்வளோ பெரிய மாபெரும் கட்சி தலைவர் ஆதரவு கொடுத்துருக்கிற இதை ஒரு இடத்துலையாவது இந்த நன்றி கெட்ட பழனிசாமி பேசியிருக்கிறாரா? அப்போ அவருக்கு கெப்பிங்க ஹக்கீம் கோபம் வராது? இது மாதிரிலாம் ஒரு பிறவிங்க அங்கங்கே இருக்கும் போல. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது? அல்லாவை தான் கேட்கணும். எடப்பாடிக்கும் சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு தாவேக்க வேட்பாளர் வந்து எடப்பாடி தொகுதியில காணாப்பிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸான செய்தி. இப்படி கேட்குறீங்களே, அது செய்தி. ஏன்னா கொடநாடு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா
டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அதாவது ஒரு பேய் படம் ராத்திரியில் சில நேரங்களில் டிவி வைக்கும்போது வரும் பேய் படம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா புஷ் புஷ் அப்படின்னு உடனே பார்த்தா ஒரு ஆள் அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி எடப்பாடியினுடைய வாழ்க்கையில நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த ஒரு கார் ஓட்டுநராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவார், திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டில் செத்து போயிடுவார். அவர் கொடநாட்டுக்கு வந்துட்டு ஆளை கூட்டத்தும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட பயணிக்கும் போது எதிர்த்து ஒரு கார் மோதின உடனே பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. அவன் தப்பிச்சிருவான் சாட்சி. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்தாண்ட பக்கம் தினேஷ் அப்படின்ற ஒருத்தன், அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டரு, க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா ஆப்ரேட்டரு, அவன் பார்த்தீங்கன்னா லுங்கியில் தூக்கி மாட்டிட்டு செத்து போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்காரு, கூர்க்கா இருக்காரு, அவர் செத்து போயிடுவார். இப்படி ஏகப்பட்ட பேர். ஆனால் கொள்ளையடிச்சிட்டு போனவங்க வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. நம்ம போலீஸ் உடனே பிடிச்சிட்டாங்க. எங்க ஒரு அந்த சாலை நிறுத்தம் ஒன்று சோதனை சாவடியில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்ட உடனே மேலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. மேலேருந்துன்னா உடனே எனக்கு செக்ரட்டரியேட் இருக்கிறேன். மேலேருந்து அப்படியே வானத்திலேருந்து டின்னு இப்படி இப்படிலாம் மின்னல் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு கால் வந்துட்டு அவங்களெல்லாம் வெட்டி வச்சிருக்கு. ஸோ அவங்களாம் வெளில போயிட்டாங்க. கொடநாடு கொலை வழக்கு. அப்புறம் இவர் வந்தார் ஸ்டாலின், பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு பேசினாரு. ஷர்லாக் ஹோம்ஸ் கதையில வரல, அந்த மாதிரி வந்துட்டு இவர் எதை கண்டுபிடிப்பாரு, இவர் எதை சொல்லுவார். பார்த்தோன்னா இவர் பாட்டுக்கு காத்தால ஆச்சுன்னா டீ குடிக்கிறாரு, மத்தியானம் ஆச்சுன்னா பேசுறாரு, சாயந்தரம் ஆச்சுன்னா பேசுறாரு. அங்கே யாரும் கண்டுபிடிக்கல. அங்கே பார்த்தா விசாரணைக்கு வந்தார்கள், விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது, இவர்கள் வந்தார்கள், வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது, இப்படியே போயிட்டு இருக்குது. எத்தனை பேர் செத்து போனா? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காண போன இடம் அது ஜெயலலிதா முதலமைச்சரோட கேம்ப். அந்த சொத்து யாருது? சசிகலாது. சசிகலா அதை கண்டுக்கிறாங்களா? அவனும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு தாண்டா 5 பேர் செத்து போனா? கேட்டா கைவாச்சு திருடு போச்சு சார் அப்படின்றாங்க. ஜெயலலிதா கட்டுறது லேடி கைவாச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டீங்க அடகு வச்சாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 1500 2000 ரூபா கிடைக்குமா? அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எதுவும் நடந்திருக்காது. இப்படியெல்லாம் ஆளு காணா போன போது அப்பொழுது தலைமையில் இருந்தவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படியேப்பட்டால் அப்ப அவருடைய எடப்பாடி தொகுதியில ஒருத்தர் 2 பேர் காணா போறதெல்லாம் சாதாரண விஷயம் தான். பாப்போம் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுதுன்ட்டு, அதையாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். இல்ல தேர்தல் களத்துல இது சாதாரணம் தான். சில வேட்பாளர்கள் வந்து பணம் வாங்கிட்டு கூட வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதான் சொல்ல வரேன், ஏதோ ஒரு சாமர்த்தியம் தானே அவர்கிட்ட இருக்குது. அதிமுக எங்க இருந்தாருன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தாருங்க, நின்றார், விழுந்தார், ஊர்ந்தார், தொட்டார், காலை எழுந்து நின்றார் முதல்வராக அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்களும் உதயநிதி மாதிரி சொல்றீங்களே. ஏங்க உதயநிதி வந்துட்டு என்னங்க ஒண்ணும் தெரியாதையாக பேசிட்டு இருக்கிறாரு உதயநிதி. இப்ப நம்ம இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு 4 விஷயம் தெரியும். அவர் பெரிய இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு 8 விஷயம் தெரியுமா தெரியாதா? அவர் நிறைய சொல்றாருல்ல. முதல்ல அவர் காலில் இருந்தீங்க, அப்புறம் இவர் காலில் விழுந்தீங்க, எல்லாத்தையும் எண்ணி வச்சு அவர் பேசுறாரு. நம்மளுக்கு அந்த அளவு விவரம் தெரியுமா சொல்லுங்க? சோ உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம் வந்துட்டு சாதாரண விடயம் ஒண்ணும் இல்லையா? இவங்க பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. அவர் எதிரில் இருக்கிறாரு, இவர் எதிரில் இருக்கிறாரு. சோ அவருடைய புன்னகையினுடைய அர்த்தம் இவருக்கு தெரியும், இவருடைய புன்னகையினுடைய அர்த்தம் தெரியும். காதலர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படிதானே அது? அங்க பாரு டபாயிராரு ஒருத்தர், அப்படிலாம் பேசிக்கிடுவாங்க சட்டப்பேரவையில. இந்த இடத்துல பாரு வெளிநடப்பு செய்ய போறாரு பாரு, 10 நிமிஷம் பந்தயம் எவ்வளவு கட்டிக்கிற அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கடைசியா நாங்க உள்ள இருக்க மாட்டோம், நீங்க என்ன எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நாங்க வெளியேடுறோம், பாத்தியா நான் சொல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவார்ல. இதெல்லாம் நடக்குது. நீங்க சட்டப்பேரவைன்னா அப்படின்னு மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, மாண்புமிகு அப்படிலாம் நடந்துட்டு இருக்காது. எப்போதுமே நடுவில் நிறைய நடக்கும். அங்கே வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, உதயநிதி உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, இந்த பாரு இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு வெளிநடப்பு செய்ய போறாரு பாரு அப்படின்னு துரைமுருகன் சொல்லுவாரு. அப்படியே அந்த எப்படி நான் அவளை கரெக்டா சொல்றேன், அதான்டா நானு இப்படியெல்லாம் நடந்திருக்கேன். அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு, அவர் ஏறி வந்த ஏணியை தவிர எல்லாவற்றையும் எட்டி உதைத்தவர். இன்னைக்கு விஜயினுடைய தொகுதியில கூட விஜய் பேரிலேயே 4 வேட்பாளர்கள், 2 பேர் விஜய்னு இருக்காங்க, 2 பேர் வந்து ஜோசப்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து யார் பண்றாங்க? இப்படி அதிமுககாரங்க இருக்கிறவங்க யோசிச்சிருப்பான், இவன் பாட்டுக்கு நம்மளை விட தாழ்ச்சியா ஓட்டுக்கிட்டு வாங்கி நம்ம மானத்தை வாங்கிட்டான் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு அங்க இருக்கிற அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் அருமை சகோதரி யாரு, பொருளாளர் திலகபாமா அவர்கள் யோசித்திருக்கலாம். திலகபாமா ஒரு அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல வந்தவங்க. எனக்கு ஒரு 2 விஜய் வேணும் சொல்லும். சில நேரங்களில் ரொம்ப பசி எடுத்ததுன்னா எப்ப 2 மசால் தோசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அந்த மாதிரி எனக்கு 2 விஜய் வேணும் 2 ஜோசப் வேணும்னு சொல்ல, அது என்னக்கா அது ஒரு விஷயம்ட்டு கொண்டாந்து நான் நிறுத்துற பாரு. இல்ல நிறுத்தாத, அவனுடைய எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. ரெடி பண்ணியாச்சுமா. போட்டாச்சு. என்னைக்கு தெரியுது? இன்னைக்குதான் ஆராயும் போது தெரியுது. அப்போ அது திலகப்பாம வேலை இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆர்டி சேகரே கூட ஒரு ஜாலியா இருக்கட்டும்டா, லிஸ்ட் இல்லாட்டி ரொம்ப கம்மியா இருக்கும்டா, போடுறா ஒரு 4 பேர் அப்படின்னு சொல்லி போட்டு ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிறைய நிறைய பன்னீர்செல்வம் போட்டாங்க. அதுவும் எல்லாருமே ஓ பன்னீர்செல்வம் தான். அவங்க அப்பா ஓச்சா தேவரான். அதனால அதே பேர்லயே அப்படியே போட்டாங்க, ஓ ஓ ஓன்னு. அப்படி இருந்தா 3,42,000 ஓட்டு வாங்கினாரு. அவங்களாம் யாரும் ஓட்டு வாங்க. மக்கள் ரொம்ப அறிவாளிக்குன்றதை அங்கதான் நிரூபிப்பாங்க. எப்போதுமே சொல்ல வரேன், யாரு ஒருவேளை இந்த ஆதவ அர்ஜுனா வேலையா கூட இருக்கலாம், இவங்களை பார்த்து பாருங்க எல்லாரும் பயப்படுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க ஒரு 4 பேருக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த பாட்டில் அடிச்சவனை ஏற்பாடு பண்ணானுங்களோ, அது ஏற்பாடு தானே, அது பாட்டில் அடிச்சது ஏற்பாடு. அப்புறம் விஜய் பார்த்தோன்னா அப்படின்னு ஒரு 2 அழுதுதுங்கல்ல, உடனே அவங்கள வந்து நீ அழுவுறது தான் உடனே நான் எடுத்துடுறேன் அப்படின்னு எமோஷன் ஆகிட்டாங்களா அப்படியே விஜயை பார்த்து. அப்படியே எமோஷன் ஆகுறதுன்னா டெய்லி போயிட்டு பண்ணை வர அந்த மாங்காய் ஊரில் போயிட்டு நின்று டெய்லி விஜய் அப்படின்னு அழுவ வேண்டியதானே. விஜய் பாப்பார்ல ஒன்று இங்கே வந்து கரெக்டாக பெரம்பூரில் ஆட வைக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம பத்திரிகையாளர்களுக்கு என்ன வேற வேலை, இதப்படுறா ஏன்டா இவ அழுவுறா, அவ பின்னாடியே போடா அப்படின்னோடனே அங்கே போனோன்னு அங்கேயும் மறுபடியும் பார்த்து அழுவுறா. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வில்லிவாக்கத்துலேயும் அழுதுருப்பா. அதுக்குள்ள விஜய் காரை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அவரு. அதனால விஜய் வந்து ஆதவர்ஜனா ரெட்டியும் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. எவ்வளோ ஏற்பாடு அவர் செஞ்சிருக்கிறாரு. அதுல ஒரு இதுவும் ஒரு ஏற்பாடா இருக்கலாம். கொடநாடு கொலை வழக்கை பத்தி சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயராஜ் பினிக்ஸ்க்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு. அவங்களுடைய இறப்புக்கு ஒரு நீதி. சம்பந்தப்பட்ட 9 அதிகாரிகளுக்கும் 2 முறை மரண தண்டனை அப்படின்னு, இரட்டை மரண தண்டனைன்னு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு. எப்படி பார்க்குறீங்க? இந்திய குற்றவியல் நீதி அல்லது காவல்துறை நீதிமன்ற வரலாற்றில் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அளித்துள்ள, மதுரை நீதிபதி, அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் அளித்துள்ள நீதிபதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய இந்த தீர்ப்பும் சரி, அவர் அளித்த தண்டனையும் சரி, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இதுல தொடர்புடைய 10 பேரையுமே வந்துட்டு குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தர் இறந்து போயிட்டதுனால இல்லை, மீதி இருக்கக்கூடிய 9 பேர் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பி ரகு கணேஷ் அண்ட் கே பாலகிருஷ்ணன், ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் எஸ் முருகன் அண்ட் ஏ சாமிதுரை அண்ட் கான்ஸ்டபிள்ஸ் எம் முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ் அண்டு வேலிமுத்து. இப்படி இந்த 9 பேருக்கும் வந்துட்டு இரட்டை மரண தண்டனை கொடுத்துட்டு ஃபைனை வந்துட்டு 50 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரைக்கும் போட்டிருக்காரு, ஃபைன் போட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1.3 கோடி இழப்பீடு தரணுன்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய, பாதுகாப்பின் அடையாளமாக இருக்க வேண்டிய ஒரு காவல் நிலையம் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஒரு காவல் நிலையன்றது இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சித்திரவதை கூடாரமாக மாறி இருக்கிறது. இதுல இருக்கிறவங்க இந்த அதிகாரமும் அந்த அதிகாரத்திற்கு உரிய பொறுப்பின்மையும் இல்லாம நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு இரவு முழுவதும் நீங்க சித்திரவதை பண்ணிருக்கீங்க ஃபார் நோ ரீசன். கடையை திறந்து வச்சாங்க, மூடலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போலீஸ்காரங்களே முறைச்சாங்க, ஏசுனாங்க. ஏசுனாங்கன்னா என்ன ஏசுனாங்க? அப்படி என்ன இருக்கா ஏதாவது ஏசுறதுக்கு? நாங்க திறந்து வச்சிருக்கிறோம், என்ன இப்போ தப்பு? ஏதோ ஒன்று கேட்டிருப்பான், நீ வழக்க தொடர்ந்துட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். தே வயலேட்டட் ஆர்டர் ஒன்று சொல்லிட்டு போ. விசாரிச்சு தலைகீழ கட்டி தொங்க விட்டு இரவு முதுகுன்னு அடிச்சு, எப்படி அடிச்சிருக்கிறீங்க? வெளியில அரல் சத்தம் கேட்கறக்குள்ள அளவுக்கு அடிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆசன வாயில வந்துட்டு இரும்பு பைப்பை விட்டு இது பண்ணியிருக்கீங்க. எப்படியாப்பட்ட மரண வலியை கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்களை இறக்கிருக்கீங்க. உடல் முழுவதும் ரத்தம். அங்கேருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசன வாயிலேருந்து ரத்தம் வெடியுது. லுங்கி எல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவமனையில் போட்டிருக்கீங்க. மருத்துவமனையில் அவங்க மரண வாக்கு மூலத்தை கொடுத்துட்டாங்க 2 பேருமே. புரியுதுங்களா? பெனடிக்டும் அப்புறம் அவருடைய மகன் 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மரண வாக்கு மூலம் கொடுத்துட்டாங்க, செத்து போயிடுறாங்க. இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு பெருசாக்கி
இந்த நாட்டினுடைய சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடி காவல்துறை முதல்ல விசாரணை நடத்துச்சு. அதற்கு பிறகு அது வேணான்ட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ விசாரணை 6 வருஷத்துல எல்லாத்தையும் கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. இவ்வளோ அழைத்து பெறும். இதுல ஒரு முக்கியமானது சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆரம்பகட்ட விசாரணைக்கு அமைக்கப்பட்ட ஒரு நீதிபதி போன போது, காவல்துறை காவல் நிலையத்திலே போயிட்டு விசாரணை பண்ணும்போது ஒத்துழைப்பே கிடைக்கல. அதை நேரில் பார்த்த ஒரு பெண் காவலர் வந்துட்டு சொல்லும் போது பக்கத்துல வந்து மிரட்டிட்டு போனாங்க. இதெல்லாம் இருக்கணுமா வேணாவா அப்படின்னா மிரட்டினாங்க. இவங்ககிட்ட விசாரணை செய்ய முடியாதுன்னு ஒரு ஜட்ஜு ஒதுங்கிட்டதா கூட வரலாறு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு வழக்கை தரோவா விசாரித்து நீதிபதி எம் முத்துக்குமரன் அவர்கள் வழங்கி அந்த 23ஆம் தேதி இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள்னு சொன்ன தீர்ப்பு. அது பிறகு அவர் உடனே தண்டனை அறிவிக்கல. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கேட்டு இல்லை எவ்வளவு தண்டனை அப்படின்றத நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொன்னதுதான், குறிப்பா ஒன்றிய அரசு சொன்னதுதான் உச்சபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் அவங்க எல்லாருக்கும் மரண தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க. 2 பேர் இறந்ததுக்காக 9 பேருக்கு மரண தண்டனையா என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். ஆனா எப்படிப்பட்ட ஒரு கொடூர செயல் இறங்கி இருக்குன்றதை நீங்க பாருங்க. இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னம்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கே இது அவமானம். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கே அவமானம். காவல்துறை எவ்வளோ சிறப்பான செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது நாளொரு மணி பொழுதுறணும் பார்க்குறோம். ஆனா இப்படிப்பட்ட சிலது, இதே மாதிரி அஜித்குமாருடைய காவல் மரணம், அதற்கு இதே மாதிரி ஒரு தண்டனை, புரியுதுங்களா? இந்த மாதிரி காவல்துறையினரே ஈடுபடக்கூடிய விடயங்கள்லாம் வந்துட்டு கொடூரங்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒன்று மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த 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 குடும்பமே அதான் சொல்லிச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கொடூரம் மீண்டும் யாருக்குமே நடக்கக்கூடாது, அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அவங்கள கேட்டுக்கிட்டாங்க. அதாவது மக்களுக்கான ஒரு நீதி தான். நீதி. ஆமா, எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காவல் மரணங்கள்ல சாகிறது சாதாரண ஏழை எளிய மக்கள், சாலை தெருவில் வியாபாரம் பண்றவங்க, பழங்குடியினர், பட்டியல் இனத்தார், இவங்களை தானே சாவடிக்கிறீங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னது? அது அப்போ ஒரு போலீஸுடைய அராஜக பார்வைக்கு கீழே தானே இவங்களா இருக்கிறாங்க. என்னடான்னு கேட்கறது, நான் மார்க்கெட்ல தான் வியாபாரம் பண்றேன்னா பொறுக்கியா நீ அப்படி கேட்கறது, எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு காவல் நிலையத்துல சாதாரண வார்த்தைகளா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காவல்துறையினரை ரொம்ப மதிக்கிறவன். அவங்க தான் முதல் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் த பீப்புள் அப்படின்னு நினைக்கிறவன். ஆனா என்னைக்கு ஒரு காவல் நிலையம் ஒரு அச்சுறுத்தலோட அடையாளம் இருக்குதோ அது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எனக்கு ப்ரொடெக்ஷன், அது என்னுடைய பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான செயல்பாடு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலேயோ காவலர் மட்டத்திலேயோ இல்லையா, அது ஒழிச்சு கட்டிடணும். இனிமேல் காவல்துறை அத்துமீறல் செய்வதற்கு முன்பாக ஒரு அச்சுறுத்தல் வரும் இல்லையா? இல்ல, இவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாதான் அந்த அச்சுறுத்தல் வரும். இப்ப இதனுடைய மேல்முறையீடு போக போகுது. நான் அதுதான் வந்துட்டு நீதிமன்றம், அதனால தான் நான் இவ்வளவு சீரியஸா பேசுறேன். நீதிமன்றங்களுக்கு போகும்போது உயர்நீதிமன்றத்துக்கு போகும். உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை எக்காரணம் கொண்டும் குறைக்கக்கூடாது. If you accept this as the rarest of the rare cases which deserves a capital punishment, then the High Court should not interfere with this judgment. அப்படி நீங்க பண்ணிட்டு தண்டனை குறைப்பு ஆயுள்னு பாத்துறீங்கன்னா அவங்க ஃபர்தரா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க 7 ஆண்டோ 10 ஆண்டோன்னு குறைச்சாங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் காந்தி பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், ஆட்டுக்குட்டி பிறந்த நாள் எல்லாத்துக்கும் குறைச்சிட்டு 3.5 வருஷத்துல இவங்க அனைத்து பேரும் மியூசியம் முறுகிட்டு மறுபடியும் தெருவில் வந்து நிற்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்னால பயன் எதுவும் இல்லை. அந்த போன 2 உயிர்களுக்கு எந்த விதமான நியாயமும் வழங்கப்பட்டதா அர்த்தமாகாது. அதனால தான் அவர் டபுள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறாரு, ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறாரு நீதிபதி முத்துக்குமரன். எனவே இது அப்படியே நிறைவேற்றி இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இப்படி 2 பேருக்காக 9 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு வர வேண்டும், பதிய வேண்டும். அது முக்கியம். அந்த குடும்பத்தினருக்கு இது பெரிய துயரம் இல்லையா? துயரம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை விட பெருந்துயரம் இந்த சமூகம் எதிர்கொண்டது தான். அஜித்குமாரா இருக்கட்டும், பெனடிக்டா இருக்கட்டும், ஜெயராஜா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு சகிக்க முடியாதவை. ஒருவரிடமிருந்து வாழ்க்கை வந்துட்டு அதிகாரத்தின் மூலமும் அராஜகத்தின் மூலமும் பறிக்கப்படுது. நம்ம ஒரே நேரத்துல இங்க உட்காந்துக்கிட்டு ட்ரம்பை பத்தி பேசுறோம், இவரெல்லாம் என்ன மனிதனா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னோம்னா இங்க
இந்த அதிகாரத்துக்கு இவர்களே இப்படி செய்கிறாங்கன்னா அப்புறம் அந்த அதிகாரம், அப்போ மானுடத்தில் படிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கீழ்மையான அந்த புத்தியை, இந்த அராஜகத்துக்கு அடிப்படையான அந்த புத்தியை அதை பண்ணணும் அப்படின்னோம்னா கொன்று தான் தீரணும். நீதித்துறை நீதிமன்றம் ரீதியாக இந்த மரண தண்டனை நிறைவேற்றியே தீர வேண்டும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.